மாதிரி நிறைய பேர் என்கிட்ட செப்பரேஷன் கான்ஷியஸ் பற்றி கேட்குறீங்க. செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளே வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நானே இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எண்ணத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன், எந்த ஏக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லையா, எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா, என்னை அப்படியே நான் எப்படி இருக்கணும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, இந்த இன்டென்ஷனில் தான் இந்த ஜேர்னிக்குள்ளேயே வந்தேன். ஓகே, அப்படி தான் கடவுள்கிட்டயே அழுக ஆரம்பித்தேன், ஜேர்னிக்குள்ளே வந்தனோ இல்லையோ. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் சொல்லிட்டு இன்னொரு ஒர்க் பண்ண அந்த செல்ஃப் லவ், செல்ஃப் ஒர்த்து, இதுக்குள்ளே எல்லாம் போக தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஜேர்னி கம்ப்ளீட்டாக ஸ்பிரிச்சுவலாக உள்ள போகுது. அப்போவும் அது ட்வின் ஜேர்னின்னு தெரியல, எனக்கு ஸ்பிரிச்சுவலாக உள்ளே போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டீப்பனிங்காக உள்ளே போகவுமே நம்ம ஏங்குறோம்ல, ஃபிசிக்கல் ஃபார்மில் என்ன புரிஞ்சுக்கிட்ட என்னோட ட்ரீம் பர்சன் என் கூட இல்லை, என் பக்கத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிற இந்த நினைப்பு தான் செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ். அந்த ஃபிசிக்கல் ஃபார்மை நினச்சே ஏங்கிட்டு இருக்கோம். அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் நம்மளை எப்போ வரும், நம்மக்கிட்ட எப்போ வரும் அப்படிங்கிறதுக்கே டேரக்ட் கார்டு பார்க்குறோம். அந்த மாதிரி மெசேஜஸாக யூடியூப் ஃபுல்லாக சர்ச் பண்ணி நம்ம ஃபிசிக்கல் மேஸ்குலேயும் நம்மக்கிட்ட எப்படி வருவாங்க, 3Dயில் எப்படி யூனியன் நடக்குது, எப்படி அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்ல. இந்த மைண்ட் செட், இந்த மாதிரியான சிந்தனைகள், ஏன்னா அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த ஏக்கத்தோட தீவிரத்தன்மையும் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் ஒரு மாதிரி எப்போவுமே டிப்ரெஸ்டாக இருக்குது, எப்போவுமே சேடாக இருக்குது, அந்த ஏக்கத்திலேயே வாட்டமாக இருக்கிறது, இது எல்லாமே செப்பரேஷன் கான்ஷியஸ்னஸ்.